போக்குவரத்து சாதனங்கள் அதிகமாகிட்டே போறதால வான்வழி போக்குவரத்தும் அதிகரிச்சுட்டு போகுதுங்கிறது தான் உண்மை. ஒரு வருஷமும் லட்சக்கணக்கான மக்கள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு ஃபிளைட்டை யூஸ் பண்றாங்க. பாதுகாப்புல இருந்து சௌகரியம்னு உணர்ற வரைக்கும் ஃபிளைட்ஸ்ல நம்ம சந்திக்கிற எல்லா விஷயத்திலையும் ஒரு ரகசியத்தை பேசஞ்சர்ஸ்க்கு தெரியக்கூடாதுன்னு வச்சிருப்பாங்க. அந்த விஷயங்களை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஜெர்ம் ஃபேக்டரி பார்க்க கிளீனா மாடர்னா எந்த கரையும் இல்லாம இருக்க மாதிரி இருக்கும். வாஷ்ரூம்ல இருந்து எதையுமே ரொம்ப சுத்தமா கிளீன் பண்றது கிடையாது. அதாவது பைப்ல இருந்து கதவு தாழ்பால் வரைக்கும் எதுவுமே முழுவதும் சுத்தம் செய்யப்படுறது இல்ல. இது எல்லாத்துலயுமே பாக்டீரியா இருக்கு. அதே போலதான் ட்ரே டேபிளும் சிலர் சாப்பிட பயன்படுத்துறாங்க, சிலர் குழந்தைங்களோட டயப்பர் மாற்ற யூஸ் பண்றாங்க. இங்கேயும் ஜெர்ம்ஸ் இருக்கதான் செய்யுது. இந்த இடத்துல ஹேண்ட் சானிடைசரும் வைப்ஸும் யூஸ் பண்றது கட்டாயமான பழக்கமா வச்சுக்கோங்க. பெட்ஸ் வான்வழி பயணத்தின் போது உங்களோட செல்ல பிராணிய கூட கூட்டிட்டு போக நினைச்சீங்கன்னா ஒரு முறைக்கு இருமுறை யோசிச்சுக்கணும். ஏன்னா பெட் அனிமல்ஸ டெம்பரேச்சர் பிரஷர் கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்க இடத்துல அடைச்சு வைப்பாங்க. அதை இறக்கி ஏத்துற இடத்துல அதிகப்படியான சத்தமும் உங்க செல்ல பிராணிகளை பயமுறுத்துற மாதிரியான நிறைய செயல்கள் இருக்கும். இந்த விலங்குகளையும் லக்கேஜும் இறக்குற ஆட்கள் இந்த சப்தத்துல இருந்து காதுகளை பாதுகாத்துக்க இயர் ப்ரொடெக்டர் போட்டுப்பாங்க. நீங்க உங்க வீட்டுல கொடுக்கற சௌகரியம் உங்களோட பெட்டுக்கு ஃபிளைட்ல கிடைக்காது. ஓவர்புக்டு 2017 வருஷம் நம்ம எல்லாருமே பார்த்த ஒரு ஃபுட்டேஜ் தான். யுனைடெட் ஃபிளைட்ல ஒருத்தரை அடிச்சு வெளியே தள்ளுனாங்க. அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தா ஓவர் புக்கிங். நிறைய ஏர்லைன்ஸ் ஏதோ ஒரு காரணத்துக்காக ஓவர் புக்கிங் பண்றாங்க. மக்கள் டிராபிக்ல சிக்கிட்டு ஏதோ ஒரு காரணத்தால ஜெனரல் ஃபிளைட்டுக்கு லேட்டா வருவாங்க. அதனால சில ஃபிளைட்டை மிஸ் பண்ண சான்ஸ் இருக்கு. அப்போ நிறைய பேர் டிக்கெட் புக் பண்ண வச்சுட்டா பணம் லாஸ் ஆகாதுன்னு இப்படி செய்யறாங்க. கிட்டத்தட்ட சூதாட்ட மாதிரி தான் ஏர்லைன்ஸ் இதை செய்யறாங்க. ஆனா ஏமாற்றம் அடையிறது என்னவோ மக்கள் தான். பிளாங்கெட்ஸ், பில்லோஸ், இயர்பட்ஸ் ஏற்கனவே ஃபிளைட்ல ஜெர்ம்ஸ் இருக்கும்னு சொல்லியிருக்கோம். அது நமக்கு கொடுக்கற பிளாங்கெட், பில்லோ, செட் ஆஃப் இயர்பட்ஸ்னு அதுலயும் பாக்டீரியா இருக்கும். எல்லா ஏர்லைன்ஸ்லயும் அப்படி இருக்கும்னு சொல்ல முடியாது. ஆனா ஒரு சில ஏர்லைன்ஸ்ல பிளாங்கெட்ஸ், பில்லோஸை கிளீன் பண்ணாம அடுத்த பேசஞ்சருக்கு கொடுக்க அதை மடிச்சு எடுத்து வச்சிருவாங்களாம். தலையணைய ஒரு பிளாஸ்டிக் கவர்ல போட்டு வச்சு பார்க்க புதுசு மாதிரி தெரிய வைப்பாங்களாம். அதே போல இயர்பட்ஸ அதிகப்படியான ஏர்லைன்ஸ்ல புதுசுதான் கொடுக்கறாங்க. ஆனா சில டிஸ்கவுண்ட் கொடுக்கற ஏர்லைன்ஸ் அத சும்மா பிரஷ் பண்ணி புது கவர்ல போட்டு புதுசு மாதிரி பேசஞ்சர்ஸ்க்கு கொடுக்கறாங்க. கடைசியா அமௌண்ட். ஒரு ஃபிளைட்ல எல்லா டிக்கெட்டும் புக் ஆகி இருந்தாலும் அந்த டிக்கெட் அமௌண்ட் ஃபிளைட்டோட காஸ்ட்டை சரி கட்டிரும்னு நினைக்கிறீங்களா? ஃபிளைட்டோட டிக்கெட் சார்ஜை அதிகப்படுத்தி பேசஞ்சர்ஸை கோபமூட்டுறதை விட மற்ற சார்ஜஸை பிரிச்சு அதிகப்படுத்தி சரி பண்ணிக்கிறாங்க. அதாவது கேரி ஆன் ஃபீ, ஓவர் வெயிட் பேக்கேஜ் ஃபீன்னு டிக்கெட் ரேட்டை ஈக்குவலைஸ் பண்ணிக்கிறாங்க. டிக்கெட் சார்ஜை அப்படியே வச்சுட்டு மற்ற சார்ஜஸை தனித்தனியா பேசஞ்சர்ஸ் கிட்ட வாங்கிக்கிறாங்க. இது நிறைய பேருக்கு தெரியறது இல்ல. ஒரு ஃபிளைட்ல டிராவல் பண்ணணும்னா எவ்வளோ விஷயம் நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும்னு பாருங்க. இந்த வீடியோ பற்றின உங்களின் கருத்துக்களை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்துங்க. Subscribe!